ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பணத்தை விஜய் சார் அனுப்பி முடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில பணத்துடன் சேர்த்து ஒரு கடிதத்தை பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஒரு கடிதத்தில் விஜய் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கரூர் மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விஜய் சார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 20 லட்சம் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில நேற்று பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே அந்த 20 லட்சத்தை விஜய் சார் அனுப்பியிருக்கிறாங்களாம். அதோட ஒரு கடிதமும் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஒரு கடிதத்துல விஜய் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரூரில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனையான நிகழ்வில் நம் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கிறோம். இந்த சூழலில் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எல்லா வகையிலும் இருப்பேன் என்பதை மீண்டும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம சென்ற வாரம் உங்களுடனான நம் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ மூலம் சொல்லியிருந்தேன். அதாவது சட்ட ரீதியாக அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறோம் அப்படின்றதையும், அனுமதி கிடைத்தவுடன் நிச்சயமாக சந்திப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து நாம் ஏற்கனவே செப்டம்பர் 28ஆம் தேதி அறிவித்தபடி குடும்ப நல நிதியாக 20 லட்சத்தை வங்கியின் வழியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அனுப்பி வைத்துள்ளோம். அதை நமது உதவிகரமாக ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு விஜய் சார் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கடிதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. கரூர் மக்கள் சந்திப்பு தீபாவளி முடிந்து நடைபெறும் அப்படின்றது உறுதியாக இருக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.